ஒரு அற்புதமான மனிதருக்கு நல்ல மணமகள் கிடைக்க வேண்டும் என்று துஆ செய்தேன். அப்படி நிறைய மக்கள் ஒரு ஒரு பருவத்தில் செய்ய முடியாத ஒரு கையறு நிலை வந்த உடனே அதுக்கு பிறகு பெண் அமையாமல், அதுக்கு பிறகு மாப்பிள்ளை அமையாமல் கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழல். இவருக்கு இப்படின்னு சொன்னால் அவரை பெற்றெடுத்த தாய் தகப்பனுக்கு எப்படி இருக்கும்? நம்ம பிள்ளைக்கு இப்படி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தானே நினைப்பாங்க. அப்போ அந்த திருமண தடையை தகர்த்தெறியக்கூடிய அற்புதமான ஒரு வஜீஃபா. அல்லாஹ் அக்பர். அது சம்பந்தப்பட்ட விஷயத்தை நான் பார்க்கும்போதே ரொம்ப நெகிழ்ச்சி அடைந்தேன். அல்லாஹ் எவ்வளோ பெரிய பேரோபகாரன். நீங்கள் உள்ளத்தில் எந்த அளவுக்கு இறைவனை வைத்திருக்கிறீங்களோ, இங்கே எந்த அளவுக்கு இறைவனிடத்தில் அந்த ஏக்க பெருமூச்சை விடுறீங்களோ அந்த அளவுக்கு ஏக்கத்தை கண்ணீராக வடிங்க. கொலை மாதிரி கெட்ட அளவுக்கு நீ அழுதினா அல்லாஹு தஆலா உன்னை விடுவானா? கைவிடுவானா? எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனையோ முறை சஜிதால கடந்து அழுதுருக்கிறாங்களே, அந்த அழுகைக்கு அல்லாஹு தஆலா நிறைய பரிசு கொடுத்துருக்குறான். எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. அப்படிப்பட்ட ரப்புல் ஆலமீன் நீங்கள் வடித்த அந்த கண்ணீருக்கு மதிப்பளிக்க கூடும் என்பதற்காக நான் அப்படி சொன்னேன். அதனால் கொலமாரி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தப்பற ரொம்ப அழுது ஒப்பாரி வைக்கணும் அப்படின்றது அல்ல. உங்களுக்கு தெரியும், உங்களை படைத்தவன்ட்ட நீங்கள் யார் இருக்கக்கூடாது. நீங்கள் தொழுவும் போது என்ன செய்யக்கூடாது? யார் இருக்கக்கூடாது. இல்லைண்டா உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும். ஒரு மன ஓர்மை அப்படின்றது ஏற்படாது. தனிமையை தேர்ந்தெடுத்து அழுங்க. அழுது 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 மன்றாடி 41 நாள் முடியறதுக்குள்ளே இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தஆலா மிகப்பெரிய வெற்றியை உங்களுக்கு தருவான். கவலைப்படாதீங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியமும் பேரன்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனதை குதூகலிக்க செய்யக்கூடிய, ஆனந்தத்தில் அல்லாஹ்வை நினைத்து உருகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வஜீஃபாவை உங்களிடத்தில் கொண்டு வந்திருக்கிறேன். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் உலகத்தின் வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை 2ஆக வைத்திருக்கிறான். ஒன்று திருமணம் என்ற அந்த அற்புதமான ஒரு நிகழ்வு, இன்னொன்று திருமணத்தின் பரிசாக அவன் தரக்கூடிய குழந்தை. இந்த 2 பரிசுகளும் ஒரு மூமினுக்கு அமைய பெற்றால் அவன் அடையக்கூடிய ஆனந்தத்தை சொல்லி மாள முடியாது. அவ்வளவு ஆனந்தமும் அவ்வளவு இன்பமும் அவன் பெறுகிறான். இது அமையாத போது, திருமண ஏற்பாடுகளை எல்லாம் செய்த பிறகு திருமணம் திடீரென நின்று போவதோ, அல்லது திருமணம் தடையாகி கொண்டே இருப்பதோ, பெண் சம்பந்தப்பட்ட பேச்சுக்களோ அல்லது மணமகன் சம்பந்தப்பட்ட பேச்சுக்களோ திடீரென முறிந்து போவதோ, அது ஒரு பெரிய பாரதூரமான கவலையை ஏற்படுத்தும். சகோதரர்களே, ஒரு நபரை நான் சந்தித்தேன். அவருக்கு ஒரு 47 வயசு இருக்கும். 47 வயசு இருக்கும்போது பேசி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில், உங்களுக்கு பிள்ளைங்க எத்தனை பேருன்னு சொல்லிட்டு கேட்டேன். அப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விரக்தியாக சிரித்தார். என்னன்னு சொல்லி கேட்கும்போது, ஹஸ்ரத் எனக்கு திருமணமே ஆகலை ஹஸ்ரத் அப்படின்றார். என்னத்தான் சொல்கிறீங்க, திருமணம் உங்களுக்கு ஆகலையான்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைங்க ஹஸ்ரத், சகோதரிகளுக்கு திருமணம் செய்து வைத்தேன். என் தாய் தகப்பனுக்கு உடல்நிலை சரியில்லாத போது அவர்களுக்கு நிறைய செலவு பண்ணி மருத்துவம் செய்தேன். இப்படி யோசிக்க முடியாமே திருமண வாழ்க்கை தடையாகிவிட்டது, நீண்ட காலங்கள் ஆகிவிட்டது. இப்போ திருமணம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, 47 வயசாகிடுச்சு, நானும் பார்த்துட்டு தான் இருக்கிறேன், ஒன்றும் அமையலை, விரக்தியாக தான் இருக்கிறேன். மற்ற குடும்பத்தையெல்லாம் பார்க்கும்போது நமக்கு இப்படி அமையாமல் போயிடுச்சேன்னு சொல்லி வேதனையாக தான் இருக்குன்ன உடனே மனதில் ஒரு வலி ஒன்று ஏற்பட்டுச்சு. அவரை பார்த்த உடனே ஒரு சகோதரிகளுக்காக தன் வாழ்க்கையே அர்ப்பணம் செய்த அந்த நபருடைய அந்த சூழ்நிலை எனக்கு ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தியது. மனச்சரிவுகள், மனச்சங்கடங்களை எல்லாம் அல்லாஹு தஆலா நிவர்த்தி செய்து பரக்கத்தை ஏற்படுத்தி, அந்த கடமைக்காக தன்னுடைய வாழ்க்கையை தாமதப்படுத்தி கொண்ட அந்த ஒரு அற்புதமான மனிதருக்கு நல்ல மணமகள் கிடைக்க வேண்டும் என்று துஆ செய்தேன். அப்படி நிறைய மக்கள் ஒரு பருவத்தில் செய்ய முடியாத ஒரு கையறு நிலை வந்த உடனே அதுக்கு பிறகு பெண் அமையாமல், அதுக்கு பிறகு மாப்பிள்ளை அமையாமல் கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழல். இவருக்கு இப்படின்னு சொன்னால் அவரை பெற்றெடுத்த தாய் தகப்பனுக்கு எப்படி இருக்கும்? நம்ம பிள்ளைக்கு இப்படி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தானே நினைப்பாங்க. அப்போ அந்த திருமண தடையை தகர்த்தெறியக்கூடிய அற்புதமான ஒரு வஜீஃபா. அல்லாஹ் அக்பர். அது சம்பந்தப்பட்ட விஷயத்தை நான் பார்க்கும்போதே ரொம்ப நெகிழ்ச்சி அடைந்தேன். அல்லாஹ் எவ்வளோ பெரிய பேரோபகாரன். ஏன்னா இது ஒரு அனுபவ ரீதியான அமல் என்று சொல்லப்படுகிறது. படைத்தவன் கைவிடாத, படைத்தவன் மிகச்சிறந்த அளவுக்கு வரமாக தரக்கூடிய அற்புதமான ஒரு வஜீஃபா. இது செய்து கொள்ளுங்க.
பரிபூரணமாக ஒலு செய்து கொள்ளுங்க. பரிபூரணமாக ஒலு செய்து இஸ்திஹாரா 2 ரக்காத் தொழுவுங்க. இஸ்திஹாரா தொழுகைன்றது ரொம்ப விசேஷமான தொழுகை, நலவை நாடி தொழும் தொழுகை. இப்போ நீங்கள் என்ன நலவை நாடுறீங்க, தனக்கு ஒரு ஜோடி அமையணும்னு சொல்லிட்டு அந்த நலவை நாடுறீங்க. 2 ரக்காத்துக்கள் 2 ரக்காத்துக்கள் தொழுது முடித்துட்டு அப்படியே சஜிதால கிடங்க. சஜிதால இருந்து நான் சொல்லக்கூடிய திக்ரை அப்படியே செய்யுங்கள். யா முகீஸ், யா முகீஸ், யா முகீஸ், யா முகீஸ். இஸ்ஸு கிடையாது, இஸ். யா முகீஸ், யா முகீஸ், யா முகீஸ் அகிஸ்னி, யா முகீஸ், யா முகீஸ், யா முகீஸ் அகிஸ்னி, அகிஸ்னி. யா அல்லாஹ், யா முகீஸ், யா முகீஸ், யா முகீஸ் அகிஸ்னி. தேவைகளை நிறைவேற்றக்கூடியவனே, உதவிகள் கோரப்படக்கூடியவனே, உதவிகளை செய்பவனே, அவ்வளவு அர்த்தம் இருக்கு யா முகீஸ்ல. அகிஸ்னி, என்னை காப்பாற்று, எனக்கு வாழ்க்கை பிச்சை கொடு, எனக்கு வாழ்வாதாரத்தை கொடு, நல்ல ஜோடியை அமைத்து கொடு. உங்களுக்காக இருந்தா, உங்கள் பிள்ளைங்களுக்காக இருந்தா, உங்கள் பிள்ளைங்களை நினச்சிக்கிட்டு என்ன செய்யுங்க, சஜிதாவில் 500 முறை ஓதணும் இதை. யா முகீஸ், யா முகீஸ் அகிஸ்னி. இதை 500 முறை ஓதி உங்கள் பிள்ளைகளோ உங்கள் மகளோ மகனையோ நினைத்து கொண்டு மன்றாடுங்க. நீங்கள் அந்த சஜிதாவில் கடக்கும்போது கண்ணீர் அப்படியே அந்த பூமியில் என்ன செய்யணும், குளம் மாதிரி கெட்டணும், குளம் மாதிரி கெட்டணும். இப்படி கெட்டணுன்றது நான் ஒரு இதற்காக உணர்வுக்காக சொல்கிறேன். அதுக்காக வேண்டி மெனக்கெட்டு நம்ம இப்படி எவ்வளோ அழுது கண்ணீர்லாம் கொட்டணும் அப்படின்னு நினச்சிடாதீங்க. நீங்கள் உள்ளத்தில் எந்த அளவுக்கு இறைவனை வைத்திருக்கிறீங்களோ, இங்கே எந்த அளவுக்கு இறைவனிடத்தில் அந்த ஏக்க பெருமூச்சை விடுறீங்களோ அந்த அளவுக்கு ஏக்கத்தை கண்ணீராக வடிங்க. கொலை மாதிரி கெட்ட அளவுக்கு நீ அழுதினா அல்லாஹு தஆலா உன்னை விடுவானா, கைவிடுவானா? எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனையோ முறை சஜிதால கடந்து அழுதுருக்கிறாங்களே, அந்த அழுகைக்கு அல்லாஹு தஆலா நிறைய பரிசு கொடுத்துருக்குறான், நிறைய பரிசு கொடுத்துருக்குறான் எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. அப்படிப்பட்ட ரப்புல் ஆலமீன் நீங்கள் வடித்த அந்த கண்ணீருக்கு மதிப்பளிக்க கூடும் என்பதற்காக நான் அப்படி சொன்னேன். அதனால் கொலை மாதிரி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தப்பற ரொம்ப அழுது ஒப்பாரி வைக்கணும் அப்படின்றதல்ல. உங்களுக்கு தெரியும், உங்களை படைத்தவன்ட்ட நீங்கள் அது யார் இருக்கக்கூடாது. நீங்கள் தொழுவும் போது என்ன செய்யக்கூடாது, யார் இருக்கக்கூடாது. இல்லைண்டா உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும், ஒரு மன ஓர்மை அப்படின்றது ஏற்படாது. தனிமையை தேர்ந்தெடுத்து அழுங்க. அழுது 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 மன்றாடி 41 நாள் முடியறதுக்குள்ளே இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தஆலா மிகப்பெரிய வெற்றியை உங்களுக்கு தருவான். கவலைப்படாதீங்க. ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.